வெல்கம் டு பேக் எஸ்எம்எனி வாய்ஸ். போன எபிசோடில் வந்து இப்போ கண்டினியூ பண்ணியிருக்கோம். இந்த எபிசோடில் என்னென்னா நம்ம பாம்பரக்கனை பற்றியே காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு காட்டியிருப்பேன். லாஸ்ட் சீனில் போய் காட்டியிருப்பேன். ஹீரோ பள்ளிக்கூடத்தில் அட்டாக் பண்ணி ஃபைட்டிங் பண்ணியிருப்பாரு. புதுசாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஒரு கமெண்ட்டும் பண்ணி விடுங்க. அப்போ அடுத்த வர அனிமேலாம் நல்லா கண்டென்ட்ஸ் போடுவோம். அது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அணுக்கில் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இதை பற்றி பேசியிருக்கா, பாம்பரக்கனை பற்றி காட்டிக்கிருக்கா. எல்லாத்தையும் பாம்பரக்கன் தோன்றதுனா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க எல்லாரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிருக்கா. அந்த இன்னொரு ஆஃபீஸர் வந்து மனித சேஃப்டி விட்டு வச்சுக்கணும், பாம்பரக்கன் உண்மை நிச்சயம் இருப்பா அப்படின்னு இன்னொரு பொண்ணுலாம் கேட்டிருக்கா. அதெல்லாம் இருப்பாங்க, காக்கா நகரம் தோற்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. உண்மையிலே யங்ஸ்லாம் நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா, அதெல்லாம் எத்தனை வாங்க அப்படின்னு கேட்டுருக்கா. நானும் அதில் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டுருக்கா. நானும் எனக்கு செய்கிற ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படியே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கா. எல்லாரும் ஜம்ப் பண்ணி மேலே போயிருக்கா, நீனும் ஜம்ப் பண்ணி சொல்லியிருக்கா. அப்புறம் இதை காட்டுக்கா, ஸ்கூலில் காட்டியிருக்கா. இங்கே ஒருத்தர் காட்டியிருக்கா, மேலே ஒருத்தர் எல்லா ஆஃபீஸருங்க அந்த பொண்ணு ஒத்தியே ஒன்று பிடிக்கலையா இருக்கும், அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ அந்த பொண்ணை தான் காட்டியிருக்கா. அதில் ஒரு ட்ரெஸ் ஆகிட்டான். அந்த பொண்ணை அப்படியே காட்டிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம இப்போ உள்ள கட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட ரூமை பயந்துருக்கா, கேள்விப்பட்டேன் அப்படித்தான் சொல்லியிருக்கான். இங்கேருந்து அந்த பக்கம் தான் வழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான்னு. அப்புறம் இங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பிக்சரை வச்சு செக் பண்ணி பார்த்துருக்கா. இங்கே யார் யார் பாம்பு இருக்கானா இது விட்டுருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிருக்கா. அதில் பாம்பு இருக்குன்னா கண்டுபிடிக்க சாத்தியம் தானே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு ஆஃபீஸ் வந்துச்சு. அவங்க வந்து பெல் அடிச்சாச்சு. அப்புறம் இங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போய்க்கிருக்கா. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ பிக்சரை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிருக்கா. இங்கே யார் யாரையா பாம்பு இருக்காங்க காயப்பட்டிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நடந்து போகும்போது செக் பண்ணி போய்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோ செக் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது இங்கே 2 பொண்ணு வந்து செக் பண்ணி அந்த ரூம் நம்பரை வந்து செக் பண்ணிக்கிருக்கு. இங்கே ஏதோ தடையம் கிடைக்குதாங்க அப்படின்னு ரூம் நம்பரை வந்து செக் பண்ணிக்கிருக்கு. இங்கேருந்து ஒரு மொத்தம் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கான்னு ஒரு பொண்ணு. அப்படியே வந்து இங்கே ஆஃபீஸர் கட்டுறான். இங்கே அப்படியே அந்த மிருகத்தை சுட்டு தள்ளிட்டு அப்படியே இங்கே ஒருத்தர் கொண்டு விட்டா. அப்படியே இங்கே ஒருத்தர் மயக்க மருந்து போட்டுருவான். மயக்க போட்டுருவான். அடுத்து இங்கே எல்லாரும் ஸ்கூல் அரேனா வந்து அசம்பிள் ஆகிற மைனத்தில் விளையாட்டு மைனத்தில் இங்கே அசம்பிள் ஆகிட்டு இங்கே அந்த பொண்ணுக்கு அந்த கிண்டல் நம்ம அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு பாம்பரை அட்டாக் பண்ண அப்படியே அந்த பொண்ணு வந்து விருட்டுன்னு வந்து அவரோட பவரை பயன்படுத்தி அந்த பொண்ணுங்களை வந்து அட்டாக் பண்ணி விடுறோம். அப்புறம் இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து நடந்து போயிருக்கோம், எழுங்க அப்படின்னு மைக்கில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோட மீன் வேமாவா அப்படின்னு பாம்புவேன். இங்கே ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு பார்த்துருக்கேன் பாம்பு இருக்கேன். அப்புறம் இங்கே ஒருத்தன் கேஷுவலாக நடந்து வந்துருக்கா. இங்கே கேஷுவலாக நடந்து வந்துருக்கா. முன்னாடி இருக்க பாம்பு இருக்கானா, முன்னாடி இருக்க ஏச்சது இருக்கா. இங்கேருந்து ஒருத்தர் பேரியர் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டா, ஸ்கூலுக்கு எதுவும் ஆபத்து இருக்கக்கூடாது இந்த பீப்புள் வச்சுக்கலாம். இப்போ இங்கே அந்த பொண்ணை தரும்போது இங்கே அந்த பொண்ணுங்களும் பாம்பு இருக்காங்க காயப்படணும். இந்த பாம்பு அந்த பொண்ணுங்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்கா. முக்கியம் வந்து 8 மாதத்துக்கு அப்புறம் நம்ம 8 மாதம் காயப்பட்டிருப்பா. அப்புறம் இங்கே எல்லா காயப்பட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணிக்கிருப்பா. அப்புறம் ஆலோசனை சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கா. சீக்கிரம் நம்ம போகணும், இதுவும் அவருக்குலாம் நம்ம அப்பாற்பட்ட ஆற்றல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ அவரோட பிக்சரை ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபைட்டிங் தயாராகிருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே பிக்சர் வந்து ஃபைட்டிங் தயாராகிருக்கா. நம்ம ஹீரோ வந்து சுட்டுருக்கா. ஆனால் ஒரு புல்லட் தரல. அதனால நம்ம ஹீரோ கத்தி எடுத்து வெட்டிட்டுறான். அப்படியே வெட்டிவிட்டு எல்லாமே இப்போ இது மிருகத்துக்கு மாதிரி எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு ஸ்கூல் ஃபுல்லு இப்போ எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு ஆஃபீஸர் வந்து முன்னாடி நடந்துட்டு இருக்கா. முன்னாடி வந்து எல்லா விருகத்தையும் சுட்டுட்டு அப்படியே சீக்கிரத்தில் போய் வெட்டிடுறான். அப்படியே சீக்கிரத்தில் போய் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொண்டுறா. இப்போ அங்கேருந்து இந்த பொருத்தவங்களும் சண்டை போட்டுருக்கா மாற்றி பொட்டு பொண்ணு கொஞ்சம் பொறுத்துருங்க, அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிலிங்க வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு சகோதரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிவிட்டு மாதம் என்ட்ரி கொடுத்து நின்றுருக்கா 2 பேரும் இதில் அதை காட்டிட்டு அப்படியே இங்கே அடுத்து வந்து அந்த பொண்ணுக்கு அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து வந்துருக்கா. அடுத்து இங்கே எக்ஸிட்டில் நிறைய பொண்ணு வரும், நிறையா இது ஆகுது, நிறையா திரும்பி வந்துருச்சு. திரும்பி வந்தோன்னா அந்த பொண்ணுக்கு வந்து மொத்த பவரை பயன்படுத்தி மொத்தமாக அழிச்சிட்ருக்கு. எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சோடனே இது நின்றுருக்கா. மொத்தமாக அழிச்சோடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டா. இந்த பாம்பு இதுதான் ரொம்ப திறமை சக்தி வாய்ந்தது தான், தைரிய சால்ஜியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ அவ்வளோ க்ளோஸ்அப்பில் அப்படியே 2 வரையும் காட்டிட்டு அப்படியே வந்து ரிட்டன் வந்து நம்ம ஹீரோ தான் கட்டிக்கிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சுட்டுக்கிட்டே வர்றாங்க. ஒரு மிருகத்தையும் சுட்டுக்கிட்டு அப்படியே வெட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கா. இங்கே முடிஞ்சிச்சு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படியே மேல்தளத்துக்கு சேர்ந்துருக்கா. அதுலேயும் சொல்லியிருக்கா. அப்புறம் இங்கே உள்ள ஒருத்தவருக்கு ரூமில் வந்து தவிச்சு போகலாம் பார்த்துக்கிருக்கா. அப்போ இங்கே ஒரு மிருகம் அட்டாக் பண்ணியிருக்கு. நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணிட்டு அந்த மிருகத்தை அட்டாக் பண்ணணும் போயிருக்கான். அந்த மிருகம் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண போகணும். இங்கே ஒரு டாக்டர் மாதிரி இருப்பா, அவர் டாக்டர் தான். அந்த டாக்டர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பா. அந்த மிருகத்தை அட்டாக் பண்ணி குத்து கொண்டுருப்பா. அப்படியே குத்து கொண்டுட்டு அப்படியே நின்றுருப்பான். நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு ஹீரோ காலத்தில் பற்றி சொல்லியிருக்கான். இதை பற்றி அவங்க நான் ஒரு சிறுமுறையை தான் பண்ணி அதை பற்றி நிறையா டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோட்ட போனேன். இவர் அப்புறம் இன்னொருத்தன் இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஸ்கூலில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கேருந்து இப்போ வந்து அட்டாக் பண்ணாரும் நம்ம ஹீரோ சொல்லுவேன், அது சொல்ல முடியாது. அப்புறம் அந்த டாக்டர் தான் கரெக்டாக ஷூட் பண்ணுவார். அதை ஷூட் பண்ண காட்டியிருக்கா. அந்த டாக்டர் கரெக்டாக ஷூட் பண்ண நம்ம ஹீரோ வந்து முன்னாடி போய் ஒவ்வொன்று அட்டாக் பண்ணிக்கிருப்பார். நம்ம ஹீரோ நீ முன்னாடியே போ, நான் இங்கேருந்து ஷூட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா. நம்ம டாக்டர் வந்து அவரோட பவர் போடுறா. அந்த டாக்டரோட பவர் வந்து கொஞ்சம் இது கன்னு கண்ட்ரோல் பண்ணி அந்த பவர் அதை காட்டியிருப்பா. அது வந்து எல்லாம் வந்து சொல்லியிருக்கான். இப்போ வந்து ஒரு டாக்டர் சுட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ முன்னாடி போய் எல்லாத்தையும் வெட்டிக்கிருக்கான். நம்ம டாக்டர் பின்னாடி வந்து ஒன்று அட்டாக் பண்ண வரோம். நம்ம ஹீரோ தான்
டக்குன்னு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்து அதையும் வெட்டிக்கிறோம். அதையும் வெட்டி போட்டுட்டு நான் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படி வந்து நம்ம டாக்டர் வந்து சொல்லிக்கிறப்பா நம்ம ஹீரோக்கிட்ட என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறவா. அப்படி தந்து இங்கேருந்து கிளம்பி சரி எல்லாம் நடந்து போய்க்கிருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து மேலே மாடிக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மாடிக்கு ஏறி போயிருப்பான். மாடிக்கு வந்து நான் அட்டாக் பண்ண இங்கேருந்து ஒரு பிள்ளை வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வரேன்னு சொல்லியிருப்பா. இவன் வந்து நம்ம ஹீரோ மாடி போய் அட்டாக் பண்ண வரதுக்கு மேலே மாடிக்கு போய்க்கிருக்காரு. டாக்டர் வந்து ஒன்று சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து மாடியில் போய் ஒன்று அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும்போது மேலே வந்து ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கிட்ட போய் அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த ரூமை வந்து திறக்க ட்ரை பண்ணுவான். அந்த ரூம் வந்து திறக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து ஃப்ரிட்ஜில் செக் பண்ணி அங்கே எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. மிருகம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவோம். அவன் டாக்டர் காணா தெரியுதே கொஞ்சம். நம்ம ஹீரோ வந்து சரி எவ்வளோ கூட்டிட்டு போக முடியும் எல்லாரும் தப்பிச்சு எங்கேருந்து எல்லாரும் பாதுகாப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஓடிக்கிட்டு போறாங்க. நம்ம டாக்டர் வந்து ஒரே சுட்டுருவா. நம்ம ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிருப்பா அந்த பொண்ணு. அது அப்படியே நம்ம ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சி அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போவா. அப்போ வந்து இங்கே ஒருத்தர் பெட்டியை பார்த்துருப்பா. இப்போ அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிருக்கோம். நம்ம அட்டாக் பண்ண வரும். அந்த ஒரு வந்து ஒரு அட்டாக் பண்ணால் அவன் கையை துண்டா கடிச்சு விட்டு வழியை கட்டியிருப்பான். நம்ம டாக்டரை அடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் அதோட கண் எடுத்துருப்பார். அதோட கண் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுப்பா நம்ம டாக்டர். இப்போ அதெல்லாம் ப்ரீவியஸ் அதை காட்டியிருக்கான். முன்னாடி ஃபைட்டிங் பண்ணதான் அதெல்லாம் காட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோ தான் போய் அதை அட்டாக் பண்ணிக்கிட்டுப்பா. நம்ம ஹீரோனால அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அதே நம்ம ஹீரோவே தள்ளி விட்டுரும். அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அவரோட பவரை உபயோகப்படுத்தி அந்த மிருகத்தை வந்து ஒரே அட்டாக்காக கொண்டுருவார். அவரோட பவரை பயன்படுத்தி துண்டை வெட்டினோன்னா அங்கேருந்து புல்லட் வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டுருவா. அப்படியே அட்டாக் பண்ணிட்ட உடனே அப்போ வந்து அதை அட்டாக் பண்ணும்போது அங்கேருந்து 2 பொண்ணுங்க வந்து அதை சொல்லியிருப்பா. அந்த இன்னொரு குட்டை பொண்ணு வந்து சொல்லியிருப்பேன் மிஸ் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ரிப்போர்ட் பண்ணியிருப்பா அந்த துப்பாக்கி வச்சிருக்கவன்ட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் கிளம்பி போயிருக்கோம். நம்ம டாக்டர் வந்து ஒரு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம டாக்டர் அப்படியே அந்த பொண்ணு வந்து கூப்பிட உங்களுக்கு ஓகே அப்படின்னு அப்படியே வந்து முன்னாடி போய்க்கு இருக்கும்போது அடிப்பட்டவெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நோய் எதிர்வன் அப்படியே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து சுட்டு விட்டுவா. அந்த காயப்பட்டவன் இதானு சுட்ட உடனே அவன் வந்து ஒரு பெரிய மிருகம் மாறிட்டு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். இது சரியான பதில் தான் அப்படின்னு சொல்லியிருப்பா டாக்டர். இது கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் வாய்ஸ் ஒரு பார்க்குறீங்க ஓகே ஒரு லைக் பண்ணுறியா அப்படியே ஒரு கமெண்ட் போன பக்கத்தில் கமெண்ட் பண்ணிட்டு போனால் தான் எனக்கு தெரியும் வாய்ஸ் எப்படி இருக்குது அதை பார்த்தீங்க. ஏன்னா வாய்ஸ் அடிக்கடி எனக்கு சேஞ்ச் ஆகும். அதனால தான் கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு நல்ல அனிமே நெக்ஸ்ட் அனிமே நல்லா போடுறேன். அடுத்து நீங்கள் சாய்ஸ் பண்ண அனிமே நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதை கண்டினியூ பண்ணிவிட்டு சண்டேல அதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நாளில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணி விட்றேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கனால கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியாமல் இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து என்னென்னா நம்ம ஹீரோட ஸ்கூலுக்குலாம் அந்த பாம்புருகம் வந்துடும். அந்த பாம்புருகத்தை தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து காகம்பட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க நம்ம இன்னொரு ஆஃபீஸர் வந்து அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பா. சரி இதோட வாய்ஸ் ஓவர் முடியுது. எதுவும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். வாய்ஸ் ஓவரில் சரி பண்ணிக்குவோம். அடுத்து ஒரு நல்லது ஒரு அனிமேல சந்திப்போம். அது வரைக்கும் பாய் காஸ். நெக்ஸ்ட் அனிமேல சந்திப்போம்.